ஹே ஆல், குட் ஈவினிங். இன்றைக்கி டே 5 ஆஃப் மை இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய மீல் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு எக் கறி தோசை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம எக்கில் வெஜ்ஜீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தோசை மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் புதினா சட்னி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தோசை நம்ம எடுக்கும்போது ஒரு தோசையும் வந்து நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணும்போது நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்நாக் ஒன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொமோகிரானேட் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி என்னோடய மீல் 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் அண்ட் ஒரு எக்கு அண்ட் கொஞ்சம் ஃபிஷ் கறி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி எக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு பர்சன் வந்து 4 எக் எடுத்துக்கலாம். இது அட்வைசபிள் தான். அதுக்கு கம்மியாக எடுத்துக்கலாம், பட் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது. அண்ட் இன்றைக்கி என்னோடய ஸ்நாக் 2 பார்த்திங்கன்னா சுலைமான் டீ எடுத்துக்கிட்டேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் 2க்கு வந்து நான் சுலைமான் டீ எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் மை டின்னர் பார்த்திங்கன்னா, அதாவது மீல் 3 பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் தோசை ப்ளஸ் கொஞ்சம் கோகோனட் சட்னி எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய மீல் 3. அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய காஃபி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் டீ எடுத்துக்கிட்டனால என்னோடய காஃபியை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தேங்க்யூ, பை பாய், குட் நைட்.